ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுங்க. அந்த அப்ளிகேஷனை நம்ம இப்போ சுத்தமாகவே பயன்படுத்துறதில்ல. ஆனால் ஒரு காலத்தில் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது நம்ம மொபைலில் எப்பவுமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். இது இருந்துட்டு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. மொபைல் டேட்டாவை சாப்பிட்ருக்கோம். நம்மளுடைய மைக்ரோஃபோனை எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அது எந்த அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட். முதல்ல நம்ம கூகுள் அப்ளிகேஷன் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்குன்னா ஹாய் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் செட் பண்ணுறதுக்கு, ஒரு கால் பண்ணுறதுக்கு, வெதர் கேட்குறதுக்கு, இல்லை ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கு, இது மாதிரி நிறைய பர்பஸ்க்காக கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டோட்டலாகவே சிச்சுவேஷன் மாறிடுச்சு. எல்லாருமே இப்போ சாட் ஜிபிடி, ஜெமினி அப்படின்னு ஏஐ டூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது. யூஸ் பண்ணுறது இல்லைனாலும் நம்மளுடைய எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இது ஆன்லேயே இருக்குங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணாத இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டை எப்படி நம்ம டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரே மாதிரி தான். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே ப்ரைவசி அண்ட் சேஃப்டி, நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறமா கூகுள் அசிஸ்டன்ட்னு இருக்கு. இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போது இதில் வந்து மைக் எனேபிள் பண்ணதை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இதில் வாய்ஸ் மேட்ச்னு இருக்கு பார்த்தீங்களா, வாய்ஸ் மேட்சை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாய்ஸ் மேட்ச்குள்ளே ஹே கூகுள் அப்படின்னு சொன்னோன்னே உடனே கூகுள் நம்மகிட்ட கேட்டுட்டு என்னன்னு சொல்லும் இல்லையா. இப்போது அந்த ஹே கூகுள் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன தான் இதை டிசேபிள் பண்ணிங்கனாலும் டிரைவிங் பண்ணும் பொழுது சொல்லும். அதுவும் டிசேபிள் பண்ணுமான்னு கேட்கும் கூகுள் மேப்லையெல்லாம். ஸோ அதுவும் வேண்டான்னாலும் நீங்கள் டிசேபிள் பண்ணலாம். இல்லை மேப்புக்கு மட்டும்தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செகண்டாக இருக்கிறத எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிற ஹே கூகுள் மட்டும் ஆஃபில் இருக்கட்டும். அதாவது கூகுள் அசிஸ்டண்ட் நீங்கள் டோட்டலாகவே யூஸ் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் இப்போ ரெண்டையுமே டிசேபிள் பண்ணிங்க. இது ரெண்டையும் டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மை ஆக்டிவிட்டின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கண்ட்ரோல்ஸ் அண்ட் மோர்ன்னு இருக்கும். ஸோ மோருங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. மோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் எனேபிள் பண்ணியிருக்கிறதெல்லாம் அப்படியே டிஸ்பிளே ஆகும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே இங்கே பாருங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ரொட்டீன்ஸ். கூகுள் அசிஸ்டன்ட் ரொட்டீன்ஸ் இருக்கு பாருங்கள். இதுவும் நம்மளுடைய மைக்கை எனேபிள் பண்ணி நம்ம சொல்கிறத கேப்சர் பண்ணக்கூடியதான். அதாவது ரொட்டீன்ஸ்னால் நம்ம ஒரு செயலை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்காக கூகுள் அசிஸ்டண்ட்டை நம்ம வழி நடத்துறது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு அலாரம் அடிக்குதுன்னா ஓகே குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே அலாரம் ஸ்டாப் ஆகும். இது மாதிரி ரொட்டீன் நம்ம செட் பண்ணுறது. இதுவும் நம்ம வாய்ஸை கேப்சர் பண்ணக்கூடியதான். இதுவும் எனேபிள் இருக்கும். அதனால் கீழே இருக்கிற டெலிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரொட்டீனும் உங்களுக்கு கிளியர் பண்ணுமான்னு கேட்கும். மறுபடியும் டெலிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. டோட்டலாகவே இது ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ டோட்டலாகவே இந்த கூகுள்லேருந்து வெளியே வந்துடுங்க. கீழே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் வந்து கூகுளுக்குள்ளேயே மறைஞ்சு இருக்கிறதுனால நிறைய பிராண்ட் மொபைலில் அசிஸ்டண்ட்டுங்கிற ஒரு அப்ளிகேஷன் வெளியே ஷோவே ஆகாது, வெளியே காமிக்காது. ஓகேங்களா. இப்போ ஷோ ஆகலைன்னா அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத அடுத்ததாக சொல்கிறேன். இப்போ மொபைலில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி உங்களுக்கு ஷோ ஆகலை, கூகுள் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு வரலை அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். நான் என்னுடைய விவோ மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே சர்ச்சை கிளிக் பண்ணி அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ASSISன்னு நான் போடுறேன். போட்டோன்னே உங்களுக்கு அசிஸ்டண்ட் ஆப்ஸ் வரும். இதில் கீழே பாருங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் ஆப் இன்ஃபர்மேஷன்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே போனோம்னா அப்படியே மேலே போனீங்கன்னா இப்போ இந்த கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா, அதனால் 4 ஸ்டாப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி 4 ஸ்டாப் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது ரெண்டையும் முடிச்சிட்டிங்கன்னா இந்த கூகுள் அசிஸ்டன்ட் இனிமேல் உங்களுக்கு ஒர்க் ஆகாது.
சரி, என்னுடைய மொபைலில் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இப்படி இந்த மாதிரி சர்ச் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த பிளே ஸ்டோரில் போய் இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் எதுக்குடா பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கூகுள் அசிஸ்டன்ட்டுங்கிற ஒரு அப்ளிகேஷன் கூகுள் மூலமாக டிஃபால்ட்டாகவே நம்ம மொபைலுக்குள்ளே இருக்குதுங்க. ஆனால் வெளியே தெரியாமல் இருக்கு. அப்போ நம்ம இந்த பிளே ஸ்டோரில் போய் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம்னா அதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதனால சர்ச்சை கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உடனே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணோன்னே பாருங்கள், உடனே இன்ஸ்டால் ஆகிடுச்சு பாருங்கள். காரணம் என்னென்னா, ஏன்னா இது ஆல்ரெடி இருக்கிறதுனால தான் உடனே இன்ஸ்டால் ஆகிடும். ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா டோட்டலாக ப்ளே ஸ்டோர்லேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோடனே உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் அந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும் இல்லைங்களா? இப்போ அந்த அப்ளிகேஷன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஆப் இன்ஃபர்மேஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இதில் போயிட்டு கீழே 4 ஸ்டாப்னு இருக்கும். 4 ஸ்டாப்பை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிங்க. ஸோ தட் இப்படி நம்ம பண்ணும் பொழுது முதல்ல மைக்கை எனேபிள் பண்ணினதை நம்ம ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறமா டிரைவிங்கில் வரக்கூடிய மைக்கையும் நம்ம எனேபிள் பண்ணினதை ஸ்டாப் பண்ணோம். ஆஃப்டர் தட் நம்மளை ரொட்டீன் பண்ணக்கூடிய அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டை ஸ்டாப் பண்ணோம். இப்போ ஃபைனலாக அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்ம 4 ஸ்டாப் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்படி நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த அசிஸ்டண்ட் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.